ومصرف الأمور بأمره ومديم النعم بشكره ومستدرج الكفار بمكره الذي قدر الأيام دولا بعدله وجعل العاقبة للمتقين بفضله وأفاء على عباده من ظله وأظهر دينه على الدين كله القاهر فوق عباده فلا يمانع والظاهر على خليقته فلا ينازع والآمر بما شاء فلا يراجع والحاكم بما يريد فلا يدافع أحمده على إظفاره وإظهاره وإعزازه لأوليائه ونصره لأنصاره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وأشهد أن محمدا عبده ورسوله رافع الشك وداحض الشرك ورافض الإفك اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين فيا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله عز وجل في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاثا صدق الله العلي العظيم உயர்ந்த வானத்தையும் பரந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திலே எண்ணற்ற உயிரினங்களையும் படைத்து போஷித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தரணியை ஆளுகின்ற தயாளன், தன்னல்லாதவர்கள் வணங்கப்படுவதனை வெறுப்பவன், ஷஃபீஉல் முذنبீன், சய்யிதுல் ஆலமீன் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை தொடர்கின்ற அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த ஜுமாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளும்படியும் அவன் தடுத்தவைகளை முற்றிலும் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அவன் ஏவியவைகளை முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக அனைவருக்கும் வசியத் செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் ரமதான் மாதம் வர வேண்டும் என்று ஆசை வைத்தோம், அதற்காக துஆ செய்தோம். அல்லாஹு தஆலா ரமதான் என்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தான். அது வந்த வேகத்திலே சென்று விட்டது. மிக விரைவாகவே எங்களை விட்டும் அது சென்று விட்டது. அடுத்த ரமதானுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்பது எங்கள் யாருக்குமே தெரியாது. இத்தகைய ஒரு நிலையிலே நாங்கள் இந்த வருடத்துக்கான பெருநாளையும் கொண்டாடிவிட்டு ஷவ்வால் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாங்கள் நோற்ற நோன்புகளை கபூல் செய்ய வேண்டும். ரமதானிலே செய்த அமல்களை, இபாதத்துகளை, கிரியைகளை அனைத்தையும் கபூல் செய்து பூரணமான கூலியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் என்பது மிகப்பெரியதொரு பாக்கியம், மிகப்பெரியதொரு புண்ணியம். அந்த புண்ணியத்தை, மகத்துவத்தை, சிறப்புகளை ரமதானிலே நாங்கள் எங்களோடு சேர்த்து கொண்டிருப்போம், எங்களோடு நாங்கள் இணைத்துக் கொண்டிருப்போம். நாங்கள் செய்ய வேண்டிய வேலையும் அதுதான். மாதங்களுக்கு சிறப்புகள் காணப்படுவது போன்று தினங்களுக்கு சிறப்புகள் காணப்படுகின்றன, இடங்களுக்கும் சிறப்புகள் காணப்படுகின்றன. அப்படி சிறப்புகளும் மகத்துவங்களும் இருப்பதன் காரணமாக எதுவுமே நடந்துவிடப் போவதில்லை.
அந்த சிறப்புகளையும் மகத்துவங்களையும் எங்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும், எங்களோடு நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானிலே வணங்கிய நாங்கள் ரமதான் முடிவடைந்த கையோடு ரமதானிலே செய்த நல்லறங்களை விட்டு விடுவோமாக இருந்தால் நாங்கள் ரமதானீக்களாக இருந்தோம், ரப்பானீக்களாக இல்லாமல் இருந்தோம் என்பதுதான் அதன் கருத்தாக இருக்கும். நாங்கள் ரப்பை சார்ந்தவர்களாக ரப்பானீக்களாக இருக்க வேண்டுமே ஒழிய ரமதானை சார்ந்தவர்களாக ரமதானீக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ரப்பு சொன்னான் என்பதற்காக, ரப்புடைய வழிகாட்டல் என்பதற்காக, ரப்பு சொன்ன சிறப்புகளை சேர்த்துக் கொள்வதற்காக ரமதானிலே செயல்பட்ட நாங்கள் ரமதான் அல்லாத தினங்களிலும் செயல்பட வேண்டும். ரமதான் சென்று விட்டது, ஆனால் ரப்பு இருக்கின்றான். அந்த ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த ரப்பு எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அந்த ரப்பு எங்களுக்கு நன்மைகளை தருவதற்காக காத்திருக்கிறான். எங்களுக்காக நாளாந்தம் அடிவானத்துக்கு இறங்குகின்றான், எங்களிடம் கேட்கின்றான். அந்த ரப்பை நாங்கள் விட்டுவிட முடியுமா? மறந்து விட முடியுமா? அந்த ரப்பு மௌத்தாகி விடுவானா? இல்லவே இல்லை, ஒருபோதும் இல்லை. இது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்குமாக இருந்தால், இது எங்களுடைய அகீதாவாக இருக்குமாக இருந்தால் ரமதானில் மாத்திரம் செயல்பட்டு விட்டு லைலத்துல் கத்ர் என்று நினைத்துக் கொண்டு 27 மாத்திரம் நாங்கள் செயல்பட்டு விட்டு அன்றைய தினம் சொல்லித் தருகின்ற தௌபாவை மாத்திரம் சொல்லிவிட்டு எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, எங்களுடைய அமல்கள் கபூலாகி விட்டன என்ற நப்பாசையோடு ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். அல் கையிஸ் மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். யார் புத்திசாலி என்றால் தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி மரணத்துக்கு பின்னரான வாழ்க்கைக்கு தன்னை யார் தயார்படுத்திக் கொள்கின்றானோ அவன் தான் புத்திசாலி. வல் ஆஜிஸ், கையாலாகாதவன், இயலாதவன், தோல்வியை தழுவுகின்றவன் யார் என்றால் அவன் தான் மனித்தபா ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனம் போன போக்கிலே நடந்து கொண்டு மனோ இச்சை சொல்லுகின்ற பிரகாரம் நடந்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை கட்டளைகளை புறத்தொதுக்கி தன்னுடைய மனோ இச்சையை வணங்குகின்ற கடவுளாக எடுத்துக்கொண்ட அந்த மனிதன். ஒத்தமன்னா அலல்லாஹில் அமானி, அல்லாஹு தஆலா என்னை மன்னித்து விடுவான், என்னை சுவர்க்கத்திலே போடுவான் என்று நப்பாசை, போலியான ஆசை வைத்துக் கொண்டிருந்தவன் இவன் தான் மடையன் என்பதாக நபி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் புத்திசாலிகளாக இருப்பதுவா அல்லது இயலாமை பிடித்த மடையர்களாக இருப்பதுவா என்ற முடிவை, என்ற தீர்மானத்தை எடுப்பது நாங்கள் தான். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த தீர்மானத்தை எடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ரமதானிலே சரியான தீர்மானத்தை எடுத்த நாங்கள் ரமதான் முடிந்த கையோடு பிழையான தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. சரியான நேரத்திலே சரியான முடிவை எடுப்பவன் புத்திசாலியாக இருப்பான். இது சரியான நேரம் தான். பிழையான முடிவை அவன் எடுத்தால் அவனும் ஒரு மடையன் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்பை நாங்கள் ஏமாற்ற முடியாது, ரப்போடு நாங்கள் விளையாடக் கூடாது. ரப்பு மகத்தானவன், அவனுடைய சக்தியும் ஆற்றலும் குதிரத்தும் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் பலம் மிக்கது. நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்காக தந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய சக்தியை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய அவனுடைய பண்புகளை, அவனுடைய பெயர்களை, அந்த பெயர்களிலும் பண்புகளிலும் பொதிந்துள்ள
அந்த ரகசியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வை புரிந்து எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையிலே சில முக்கியமான விடயங்களை உங்களோடு இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது விடயம் என்னவென்றால், ரமதான் முடிவடைந்து விட்டது. ரமதானுக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஒரு நோக்கம் அல்ல, பல நோக்கங்கள் காணப்படுகின்றன. தொழுகைக்கு நோக்கங்கள் காணப்படுகின்றன. மகாசிது ஷாரி', அல்லாஹு தஆலா சொன்ன நோக்கங்கள், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டிய நோக்கங்கள். தொழுகின்ற போது நாங்கள் அந்த நோக்கத்தை அடையும் விதமாக எங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பிலே நாங்கள் அந்த நோக்கங்களை அடைந்து கொள்ளும் பிரகாரம் நோன்பை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை திலாவத் செய்கின்ற போது, திக்ர் ஔராதுகளை செய்கின்ற போது நோக்கம் அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் நோக்கின்ற நோன்பு ஒருபுறம் இருக்க, அதனூடாக அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பு அடையாமல் இருந்தால் அது எவ்வளவு தூரம் பாரதூரமானது. இமாமுன ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல் மகாசித் அர்வாஹுல் அமால், நோக்கங்கள் தான் அமல்களுடைய உயிர். நோக்கத்தை விளங்கினால் தான் உயிரோட்டமான தொழுகை, உயிரோட்டமான நோன்பு, உயிரோட்டமான ஜகாத், உயிரோட்டமான ஜிக்ர், உயிரோட்டமான திலாவத். நோக்கத்தை நாங்கள் விளங்காமல் செய்கின்ற போது அது சடங்காக, சம்பிரதாயமாக மாறிவிடுகின்றது. எனவே நோக்கம் அறிந்து, நோக்கம் நிறைவேறும் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய நோன்புகளை, எங்களுடைய தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை, விக்ருகளை, ஔராதுகளை, திலாவத்துகளை நாங்கள் அமைத்துக் கொள்வது மிகவும் பிரதானமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்புக்கு பல நோக்கங்கள் காணப்படுகின்றன. முதலாவதாக அல்லாஹ்வுடனான உறவை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வது. இரண்டாவதாக மனிதர்களுடனான உறவை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வது. மூன்றாவதாக நோன்பு என்பது கேடயம், அந்த கேடயத்தை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வது. ஷைத்தான் எங்களுக்கு எதிரான கணைகளை விடுகின்ற போது அந்த கேடயத்தை பயன்படுத்தக்கூடியதாக நாங்கள் நோன்புகளை நோற்றிருக்க வேண்டும், நோன்பை அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பசித்திருந்தார்கள், தாகித்திருந்தார்கள், அது மாத்திரம்தான் அவர்களுக்கு எஞ்சிவிடும், வேறு எதுவுமே எஞ்சிவிடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே. யாரை பார்த்து சொன்னார்கள்? மனிதர்களுடைய விடயத்திலே அசிரத்தையாக இருந்தவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பலஸ்தீனிலே, காசாவிலே 75-76 வருடங்களாக நடக்கின்ற அந்த அட்டூழியங்கள். வீடுகளை கட்டியிருந்தால் அதனை தரைமட்டமாக்கி விடுகின்றார்கள். பாடசாலைக்கு போகின்ற போது இடைவெளியிலே அவர்கள் செக் பாயிண்ட் போடப்பட்டு மறிக்கப்படுகிறார்கள். பாடசாலைக்கு போகின்ற சிறுவர்கள் அந்த இடத்திலே அமர்கின்றார்கள், ஆசிரியரும் அந்த இடத்திலே அமர்கின்றார், அந்த இடம் பாடசாலையாக மாற்றப்படுகின்றது. கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் கூட அல் குர்ஆனை ஓதுகின்றார்கள், அல் குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள். 2015ஆம் ஆண்டிலே முஹன்னத் ஃபரீதுல் ஹசனி என்ற சிறுவன், 14 வயது சிறுவன், அந்த யுத்த சூழ்நிலையிலே 26 நாட்களுக்குள்ளால் அல் குர்ஆனை மனனம் செய்கின்றான். இமாமுன ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காசா பிரதேசத்தை சேர்ந்தவர், 7 வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து விடுகின்றார். அவருக்கு 10 வயதாகின்ற பொழுது அவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தமான முவத்தா என்ற கிரந்தத்தை அவர் மனனம் செய்கின்றார். அந்த திறமையான மனிதர்கள் அந்த பலஸ்தீனிலே நாங்கள் இன்றும் காணுகின்றோம். மார்க்க துறையாக இருக்கலாம், ஏனைய சமூக துறைகளாக இருக்கலாம். ஒரு ஆச்சரியமான
திறமையுள்ள மனிதர்கள். அவர்கள் எங்களுக்கு தெரியும், யுத்தத்திலே நேரடியாக கலந்து கொள்ளாத சிறுவர்களும் பெண்களும் தான் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள். அகதிகளாக இருக்கின்ற அந்த அகதி முகாம்கள், வைத்தியசாலைகள், வைத்தியர்கள், நிருபர்கள், அதே போன்று வயோதிபர்கள், இவர்கள் தான் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு பொருட்களை அனுப்ப முடியாத பிரகாரம் கடுமையான ஒரு முற்றுகை. அந்த முற்றுகை என்பது இன்று நேற்று அல்ல, அது பல வருடங்களாக தொடர்கின்ற முற்றுகை. காசா என்பது 2 பக்கங்களால் இஸ்ரேல், ஒரு பக்கம் கடல், அந்த கடலும் கூட இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில், இன்னொரு பகுதி ரஃபா எல்லை, அந்த பகுதி எகிப்துடைய கட்டுப்பாட்டில். எல்லா பகுதிகளாலும் முற்றுகையிடப்பட்ட நிலையிலே அந்த மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள். கடுமையான குளிரை முகம் கொடுக்க முடியாத பிரகாரம் கஷ்டப்பட்டார்கள், மலையிலே துன்பப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்று எந்தளவு தூரம் சுகண்டியாக இருக்கிறோம், எந்தளவு தூரம் புதிய ஆடைகளை வாங்கி நாங்கள் பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாடினோம். பெருநாள் தினத்திலே புரியாணி இல்லாமல் எங்களுக்கு சாப்பாடு ஏறி இருக்காது. இந்த நோன்பில் கூட நாங்கள் நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டோம், வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தரமாவது எங்களுடைய வீடு புல்டோசரால் இடிக்கப்பட்டிருக்கின்றதுவா? நாங்கள் சாப்பாடு இல்லாமல், உணவில்லாமல் எந்தளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து குறைந்த அளவாவது நாங்கள் துஆ கூட செய்யாதவர்களாக சிறிது காலம் துஆ ஓதினார்கள். பிரச்சனை முடிவடைந்து விட்டதா? பள்ளிவாசல்கள் கூட குனூத் ஓதுவதனை நிறுத்திவிட்டார்கள். துரதிஷ்டவசமான எங்களுடைய சிந்தனை. ஏன் எங்களால் அந்த பலஸ்தீனை ஆக்கிரமித்த இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய உற்பத்திகளை பகிஷ்கரிக்க முடியாதா? அதனை கூட செய்வதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்றோம். மனிதாபிமான பிரச்சனைகளிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத ஒருவன் எப்படி அப்படி சொல்ல முடியும்? இது பாரதூரமான விடயம். அல்லாஹு தஆலா மனிதாபிமான மனிதர்களோடு தொடர்பான விடயங்களை ஈமானோடு, சுவர்க்கத்தோடு, அகீதாவோடு தொடர்பு படுத்தி கூறியிருக்க, மனித பிரச்சனைகளிலே, மனிதாபிமான விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பது குஃப்ரோடு, ஷிர்கோடு, நரகத்தோடு தொடர்படுத்தி கூறப்பட்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் எப்படி இப்படியானவர்களாக இருக்கலாம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். நிறைய மனிதர்களையும் நிறைய ஜின்களையும் கொண்டு நாங்கள் நரகத்தை நிரப்புவோம். அந்த மனிதர்கள் செய்த தவறு என்ன? அந்த மனிதர்கள் செய்த பாவச் செயல் என்ன? அவர்கள் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளம் இருந்தது சிந்திக்கவில்லை, கண்கள் இருந்தன பார்த்து படிக்கவில்லை, செவிகள் இருந்தன கேட்டு செவிமடுத்து அவர்கள் உணரவில்லை. பலஸ்தீன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய ஊரிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். இன்றிருக்கின்ற நிலையிலே பலஸ்தீன் பிரச்சினை முற்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பேசிவிட்டு களைவதை விட எங்களால் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் யோசித்து அவைகளை செய்வதுதான் மிக பொருத்தமானது. அன்புக்குரிய சகோதரர்களே,
76 வருடங்களாக தொடர்கின்ற மனிதாபிமான அவலம் குறித்து எந்த விதமான கரிசனையும் இல்லாத மன்னர்கள் போன்று நாங்களும் இருக்கின்றோம் என்றால் 1967 ஆண்டிலிருந்து இன்று வரை தொடரக்கூடிய எங்களுடைய முதலாவது கிப்ராவும் 3வது புனித ஸ்தலமுமான மஸ்ஜிதுல் அக்ஸா குறித்து எந்த விதமான கவனமும் இல்லாமல் கவனஈனமாக அசிரத்தையாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால் இது என்ன சகோதரர்களே? இது எப்படி நியாயமாக அமையலாம்? இது எப்படி சரியானதாக அமையலாம்? ரமலான் எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமானது ஒரு பாடம், மிக முக்கியமானது ஒரு விடயம். இந்த விடயம் என்பது குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும், நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வோடு தொடர்பான விடயம். அல்லாஹு தஆலா அவனோடு நாங்கள் தொடர்பட வேண்டும், அவனிடமே நாங்கள் கையேந்த வேண்டும், அவனிடமே நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், அவனையே நாங்கள் சார்ந்து நிற்க வேண்டும், அவனிடமே நாங்கள் தவக்குல் பொறுப்பு சாட்ட வேண்டும். தவக்குல் என்பது செயல்படாமல் இருப்பது அல்ல, தவக்குல் என்பது செயல்பட்டு விட்டு அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் விளைவுகளுக்காக காத்திருப்பது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படித்தான் செயல்பட்டார்கள். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, கடும் பசியோடு கடும் தாகத்தோடு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த நிலையிலே, பலவீனமாக இருக்கின்ற நிலையிலே, மரத்தை உசுப்புங்கள், வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிஸ்இன் நஹ்லா, அந்த பேரித்த மரத்தின் தண்டை குலுக்குங்கள் என்றுதான் சொன்னான். பேரித்த மரத்தின் தண்டை குலுக்குவதன் ஊடாக பேரித்தம் பழங்கள் விழப்போவதில்லை. இது அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றா? அல்லாஹ்வுக்கு தெரியும். மனித முயற்சிக்கு ஒரு பெருமானம் இருக்கின்றது, மனித முயற்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொன்னான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குலுக்கினார்கள், உசுப்பினார்கள். அவர் குலுக்கியதனால் ஈத்தம் பழங்கள் விழுந்திருக்குமா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது விழச் செய்வது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் அதனை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாய்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. மரத்தை குலுக்குங்கள் என்று சொன்னான். இது ஏன்? மனித முயற்சிக்கு ஒரு பெருமானம் இருக்கின்றது. எங்களுடைய வியாபாரத்திலாக இருக்கலாம், சமூக விவகாரங்களிலாக இருக்கலாம், பள்ளிவாசல் செயல்பாடுகளாக இருக்கலாம், பாடசாலையுடைய அபிவிருத்தியாக இருக்கலாம், ஊருடைய முன்னேற்றமாக இருக்கலாம், குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம், பலஸ்தீன் விவகாரமாக கூட இருக்கலாம். துஆவோடு மாத்திரம் சுருங்கிக் கொள்கின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அது பிழை. அல்லாஹு தஆலா அப்படி சொல்லவும் இல்லை, நபி அவர்கள் எங்களுக்கு அப்படி வழிகாட்டவும் இல்லை. துஆ என்பது எங்களுடைய மகத்தான ஆயுதம் என்பதிலே எதுவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாங்கள் செயல்படுகின்றவர்களாக, இயங்குகின்றவர்களாக, முயற்சி செய்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்தின் காரணமாக, ஆற்றலின் காரணமாக துஆக்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய சக்தியுள்ளவனாக இருந்தாலும் கூட, நபி அவர்கள் ரமலானிலே நடைபெற்ற பத்ர் யுத்தத்திலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? மதீனாவில் இருந்து கொண்டு துஆ கேட்டு விட்டு மாத்திரம் இருக்கவில்லை. ஒரு குழுவினரை அழைத்து வந்தார்கள், முற்றுகையிட்டார்கள், காத்திருந்தார்கள், பலமுறை முயற்சி செய்தார்கள், முயற்சி கைகூடவில்லை. ஒரு இடத்தை, பத்ர் என்ற இடத்தை அடைந்தார்கள். தண்ணீர் இருக்கின்ற பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொண்டார்கள், அணி அமைத்துக் கொண்டார்கள். முதலாவது போவது யார், இரண்டாவது போவது யார் என்பதை எல்லாம் தீர்மானித்துக் கொண்டார்கள். இதுவெல்லாம் என்ன சகோதரர்களே? இதுவெல்லாம் எதனை காட்டுகின்றது சகோதரர்களே? இது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். எனவே இது மாத்திரம் அல்ல, இன்னும் பல நோக்கங்கள் காணப்படுகின்றன. இது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது ஒரு விடயம். இரண்டாவது ஒரு விடயம் தான், நாங்கள் ரமதானில் மாத்திரம் வணங்கி வழிபட்டு நல்ல பல காரியங்களை செய்து சதகாக்களை கொடுத்து தான தர்மங்களை செய்கின்றவர்களாக இருந்துவிட்டு ரமதானை தொடர்ந்து செயல்படாதவர்களாக இருப்பது பிழை. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வழிபடுங்கள், இபாதத் செய்யுங்கள். மரணம் ஏற்படும் வரை. இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்,
ஒரு மனிதனுடைய இபாதத், ஒரு மனிதனுடைய வணக்கம் வழிபாடு எப்போது நின்றுவிடும் என்றால் அவன் மரணம் அடைகின்ற போதுதான் நின்றுவிடும். மரணத்தின் பின்னரும் அவன் பயன் பெறத்தக்கதாக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை உலகத்திலே விட்டு சென்றால், நிலையான தர்மங்களை அவன் இந்த உலகத்திலே விட்டு சென்றால், பிரயோசனம் உள்ள கல்வியை அவன் இந்த உலகத்திலே விட்டு சென்றால், மரணத்தின் பின்னரும் அது அவனுக்கு பயனளிக்கும். அப்படியான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் செய்த அமல்கள் கபூல் செய்யப்பட்டனவா இல்லையா என்பது எங்கள் யாருக்குமே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்களிடத்திலே ஒரு வளமை காணப்பட்டது. சுமார் 6 மாதங்கள் நோன்பு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்வார்கள். அடுத்த 6 மாதங்கள் நோன்பிலே செய்த நல்லறங்கள், இபாதத்துகள், நல்ல விடயங்கள் கபூலாக வேண்டும் என்று துஆ செய்வார்கள். இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர் ஒரு துஆ செய்கின்றார், ஒரு நேர்ச்சை வைக்கின்றார். இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற சிசுவை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, அங்கே வணக்கங்கள் வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பிள்ளையாக நான் நேர்ச்சை வைத்து விட்டேன். ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ், அந்த நேர்ச்சையை கபூல் செய்து விடுவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டார்கள். கபூலாகுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது மிக முக்கியமானதொரு விடயமாக காணப்படுகின்றது. நாங்களும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் கபூலியத். அந்த கபூல் எங்களுக்கு கிடைக்கின்றதுவா, கிடைத்ததுவா யாராலும் சொல்ல முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவுக்கான அடித்தளத்தை கட்டிவிட்டு, காபாவை கட்டிவிட்டு அல்லாஹு தஆலாவிடம் கேட்ட பிரார்த்தனை என்னவென்றால், யா அல்லாஹ், எங்களுடைய இந்த அமலை, இந்த கிரியையை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்றுதான் துஆ செய்தார்கள். நாங்களும் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு விடயம் அந்த கபூல். கபூல், எங்களுடைய தொழுகைகள், எங்களுடைய நோன்புகள், எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர்கள், எங்களுடைய ஜகாத்துகள், எங்களுடைய தர்மங்கள், எங்களுடைய சுன்னத்தான அமல்கள், எங்களுடைய துஆக்கள் எந்த அளவு தூரம் கபூலாகி இருக்கும், எந்த அளவு தூரம் கபூலாகி இருக்காது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அச்சத்துக்கும் ஆதரவு வைப்பதற்கும் இடையிலே அவன் இருப்பான். என்னுடைய துஆக்கள், என்னுடைய தொழுகைகள் கபூலாகி விட்டனவோ தெரியாது, கபூலாக வேண்டும் என்ற 2 நிலை. நான் செய்த பாவங்கள், நான் செய்த தவறுகள், நான் செய்த குற்றச் செயல்கள் காரணமாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானோ தெரியாது என்ற அந்த அச்சம் ஒரு புறம். இல்லை, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அவன் அன்பாளன், அவன் அருளாளன், அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவன் கைவிட்டு விட மாட்டான் என்ற அந்த ஆதரவு வைத்தல். இந்த 2 நிலைகளுக்குள் ஒரு முஸ்லிமுடைய நிலை காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்ததொரு மிக முக்கியமான விடயம்தான் ரமதான் மாதம். சிறப்பான மாதம், சிறப்புகள் நிறைந்த மாதம். அந்த மாதத்துக்கு அந்த சிறப்புகள் கிடைத்ததற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை அருளினான். ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது தெளிவுபடுத்தக்கூடியது, அது நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியது, ஹிதாயத்தை எங்களுக்கு தரக்கூடியது. அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே நாங்கள் நாளாந்தம் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனை, இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், சரியான பாதையை, சீரான பாதையை யா அல்லாஹ்
எங்களுக்கு காட்டித்தா 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 என்று நாங்கள் தினமும் பலமுறை ஓதிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எங்களிடம் இல்லை. அதற்காக முயற்சிப்பதில்லை, அதற்காக பாடுபடுவதில்லை, அதற்காக படிப்பதில்லை, அதன் கருத்துக்களை உணர்ந்து கொள்வதில்லை. அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை நாங்கள் இலகுபடுத்தி இருக்கிறோம், இதனை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறான். நாங்கள் புறத்தொதுக்கி விட்டோம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நுணுக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள கூடாதா? உங்களுடைய உள்ளங்கள் தாளிடப்பட்டுள்ளனவா என்று கேட்கிறான். ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் தாளிடப்பட்டுள்ள, லொக் பண்ணப்பட்டுள்ள உள்ளங்கள் போன்று நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் நாளாந்தம் சொல்லுகின்றோம், நாங்கள் நாளாந்தம் புறத்தொதுக்குகின்றோம், கவனையினமாக இருக்கின்றோம். நாளை ரப்புல் ஆலமீன் எங்களிடம் கேட்பான். அந்த கேள்விக்கு நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் விடை கொடுப்பதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். அந்த ஹிதாயத்தை, அந்த நேர்வழியை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்? எங்கிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த ஹிதாயத் இருப்பது இந்த அல் குர்ஆனிலே. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தொடர்பாக கூறுகின்றான். இந்த பிரபஞ்சம் தொடர்பாக, உலகத்திலே இருக்கின்ற அல்லாஹ்வுடைய படைப்புகள் தொடர்பாக சொல்லுகின்றான். அந்த படைப்புகளை பற்றி சிந்திக்கின்ற போது அல்லாஹு தஆலாவை உணர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வரலாற்றை, நபிமார்களுடைய வரலாற்றை, அல் குர்ஆனிய கதைகளை சொல்லி காட்டுகின்றான். அதிலிருந்து நாங்கள் படிப்பினைகளை, பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். மறுமை நாளை பற்றி சொல்லுகின்றான். மிக முக்கியமான 5வது விடயமாக தர்பியத் தொடர்பாக, எப்படி ஒரு சமூகத்தை நாங்கள் பயிற்றுவிக்கலாம், எப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளலாம், தன்னைத்தானே மாற்றிக் கொள்ளலாம், எப்படி ஷைத்தானுடைய வலையிலே விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், எப்படி நாங்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனம் போன போக்கிலே போவதனை விடுத்து அல்லாஹு தஆலா காட்டி தந்த பாதையிலே, சுவர்க்கத்துக்கான பாதையிலே நாங்கள் எப்படி செல்லலாம் என்பதனை நாங்கள் அந்த அல் குர்ஆனிலே தான் காணலாம். அந்த அல் குர்ஆனை நாங்கள் அணுகாவிட்டால், அந்த அல் குர்ஆனுக்கு நாங்கள் பெருமானம் கொடுக்காவிட்டால், அதனுடைய ஹிதாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதனுடைய வழிகாட்டல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், நாங்கள் வழிகேட்டில் இருக்கின்றோமா, அல்லாஹ்வுடைய பாதையிலே சரியான எட்டுக்களை வைத்து போகின்றோமா, அல்லது ஷைத்தான் காட்டிய பாதையிலே நாங்கள் போகின்றோமா, அல்லது எங்களுடைய மனோ இச்சை, நஃப்ஸ் காட்டிய வழியிலே நாங்கள் போகின்றோமா, சரியான பாதையா பிழையான பாதையா என்பதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியாமல் இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் அல் குர்ஆனை ஓதினால் நன்மை இருக்கின்றது, அழகாக ஓத வேண்டும். ஆனால் அல் குர்ஆன் அருளப்பட்டதன் நோக்கம் ஓதுவதல்ல, தஜ்வீத் முறைப்படி எங்களுடைய குன்னாக்களை, மத்துகளை நீட்ட வேண்டிய இடங்களிலே நீட்டுவது, மறைக்க வேண்டிய இடத்திலே மறைப்பது, வெளிப்படுத்த வேண்டிய இடத்திலே வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவற்றை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே சந்தேகமில்லை. ஆனால் அல் குர்ஆன் அருளப்பட்டதன் நோக்கம் ஓதுவதோடு சுருங்குவதல்ல, தஜ்வீதோடு சுருங்குவதல்ல, மனனத்தோடு சுருங்குவதல்ல. லியத்தப்பரு ஆயாத்திஹி, சூரத்து ஸாதிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய ஆயத்துகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வலியத்ததக்கர உலுல் அல்பாப், அறிவுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனை சிந்திக்க வேண்டும், நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அருளினானே ஒழிய சடங்குக்காக, சம்பிரதாயத்துக்காக, பரக்கத்துக்காக ஓதுவதற்காக அல்ல என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திலே நாங்கள் இருந்தோம். அல் குர்ஆனை நிறைய ஓதி இருப்போம். அல்லாஹு தஆலா அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவற்றை எல்லாம் கபூல் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் ரமதானிலே 100 நோன்புகளை கபூல் செய்வாயாக. எங்களுடைய வணக்கங்களை, வழிபாடுகளை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. சரியான முறையிலே உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்ல முஸ்லிம்களாக எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. பலஸ்தீன் விவகாரத்திலே, முஸ்லிம்களுடைய விவகாரத்திலே, அவர்களுடைய பிரச்சனைகள் விடயத்திலே நாங்கள் உணர்ந்து தெளிவாக புரிந்து செயல்படக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக,
உணர்வுள்ள சமூக பற்றுள்ள முஸ்லிம்களாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாக. சமூக உணர்வற்ற அதாவது சுயநலவாத முஸ்லிம்களாக எங்களை நீ ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்த நன்மைகளை பாதுகாத்து விடுவாயாக. நாங்கள் செய்த நன்மைகளை பாதுகாத்து விடுவாயாக. நாங்கள் செய்த நன்மைகளை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே இணைத்து விடுவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أوصيكم بتقوى الله عباد الله. قال الله تعالى وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاثا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رؤوف رحيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.